உடம்பு பூரா திருநீரை பூசிக்கிட்டு ஒரு அகோரிய பார்த்தேன். கனவுல அகோரி வர்றது எவ்வளவு பெரிய கற்பனை. விடுறா, கற்பனையில சொன்னா கூட அவ ஏதோ சொல்லிட்டு போறான்னு விட வேண்டியதானே, ஏன் கிண்டல் பண்ற? ஐயோ அம்மா, சிரிப்பா அடக்கவே முடியல. சிரிக்காம எப்படிமா இருக்க முடியும்? அவ கற்பனையை நினைச்சா என்னால முடியலம்மா. ஐயோ, அவளுக்கு மூளை கலங்கி போச்சு. நீ இப்படி சிரிக்கிறத பார்த்தா உனக்கு தாண்டா மூளை கலங்கி போன மாதிரி இருக்கு. மூஞ்ச காட்டு. என்ன கண்ணாடியில பாடுறா. என்னடா நீயும் பாக்குறதுக்கு அகோரி மாதிரியே இருக்க. ஐயோ, மாமா என்ன பண்றாருன்னு பாருங்க. இப்ப உங்களை பார்க்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? சும்மா மாப்பிள மாதிரி இருக்க. உங்களை பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி தம்பி இருக்கு? உங்க கூட வந்ததுனால மாப்பிள தோழ மாதிரி இருக்கனா? நீங்க எனக்கு மாப்பிள தோழன், நீங்க எனக்கு தோழனா வரதா இருந்தா எனக்கு அந்த கல்யாணமே என்ன தம்பி இப்படி சொல்லிவிட்ட? எனக்கு சித்தப்பா மாதிரி இருந்துட்டு நீங்க எனக்கு மாப்பிள தோழனா? உடுமல போலாமா? வாயை மூடிட்டு வர்றேன். வாங்க 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 தம்பி. என்ன சாமி, பூஜை ஆரம்பிச்சாச்சா? நீங்க வராம எப்ப பூஜை ஆரம்பிச்சிருக்கோம் சொல்லுங்க. சரி வாங்க கொடுங்க. உள்ள எடுத்துட்டு போய் ரெடி பண்ணு, வந்துடுறேன். நீங்களும் போங்க, கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரிங்க சாமி. கருசாமி இங்க வா. சொல்லுங்க சாமி. ஸ்பெஷல் பூஜை நடக்க போறது. சரிங்க சாமி. இத்தனை நாள் யாரையும் உள்ள விட்டுடு. சரிங்க சாமி. புரியுறதா? நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் ஆக வேண்டியதை பாருங்க சாமி. நில்லுங்க நில்லுங்க, எங்க போறீங்க? சாமி கும்பிடுதா? உள்ள இப்ப போக முடியாதுங்க. ஐயோ, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோங்க. இல்லம்மா, உள்ள விஐபி பூஜை நடந்துகிட்டு இருக்குமா, அது முடிஞ்சாதான் உள்ள போக முடியும். இல்லம்மா, சொல்றத புரிஞ்சுங்கம்மா, முடியாம உள்ள போக முடியாதுமா. இப்ப உங்களை எல்லாம் உள்ள விட்டா என்ன கேள்வி கேட்பாங்கம்மா? அம்மா, நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க. ஐயோ ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, முடியாதுமா. கன்சாமி நீ போனா பாத்து. சரிங்க சாமி. வணக்கம்மா. அம்மா, நீங்க தரிசனத்துக்காக வந்திருக்கோம். ஏதோ விஐபி பூஜையா, உள்ள விட மாட்டேங்கிறாங்க. நீங்க இந்த லாலா லேண்ட் விளம்பரத்துல வந்தவா தானே? ஆமா சாமி.
உங்களை நேர்ல பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்மா. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நானும் அங்க ஒரு லேண்ட் வாங்கியிருக்கேன். சாமி நாங்க இப்போ உள்ள வரலாமா? வரலாம் வாங்கோ. ஏதோ விஐபி பூஜைன்னு சொன்னாங்க. ஆமாமா, அவ விஐபி, நீங்களும் விவிஐபி. நீங்களும் தாராளமா கலந்துக்கலாம். வாங்க உள்ள வாங்க. வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க. உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? சரி எடுத்துக்கோங்க லட்சுமி, அதான் கேக்குறாருல்ல. நல்லா எடுத்துக்கோங்க, நல்லா எடுத்துக்கோங்க. சரி. உடம்புல யார் இந்த பொண்ணு? பூஜையை விட்டுட்டு அங்க போய் பேசிட்டு இருக்காரு. அதான் தம்பி, எனக்கும் அந்த பொண்ணை பார்த்தா நல்லா பரிச்சயமான மூஞ்சி மாதிரி தான் தெரியுது. ஆனா எங்க பார்த்தேன்னு தான் ஞாபகத்துக்கே வரமாட்டேங்குது. ரொம்ப சந்தோஷமா. வாங்க வாங்க வாங்க. வராங்க வராங்க. போங்க போங்க போங்க, கொஞ்சம் முன்னாடி போங்க. வாங்க இப்படி வாங்க, இப்படி வந்து நில்லுங்க. சாமி சாமி சாமி, சொல்லுங்க. ஆமா, யார் அந்த பொண்ணு? செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறீங்க. இவாள தெரியாதா? லாலா லேண்ட் விளம்பரத்துல நடிச்ச பொண்ணு இவா. ஓ, அந்த பொண்ணு தானா இந்த பொண்ணு? இந்த அம்மா அந்த லாலா லேண்ட் விளம்பரத்துல நடிச்சதுனாலதான் அந்த லாலா லேண்ட் ஓஹோன்னு பெருசாயிடுது. சரி சரி, நீங்க போங்க. சார், இவா சுவாமி தரிசனத்துக்காக ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கா. அவளை எப்படி திருப்பி அனுப்புறது? அதனாலதான். சரி, நீங்க பூஜை ஆரம்பிங்க. சரி. தம்பி அந்த பொண்ணுக்கு ரூட் விடுறாரு. ஏமா, இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலா? ஆமா அத்தை, இது கோரிமேட்லயே ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். எங்க தரிசனம் பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். அக்கா பவரை யூஸ் பண்ணி எப்படியோ உள்ள வந்துட்டோம். லட்சுமி, சுவாமிஜி வந்துருவாருல்ல? அத வந்துருவாரு அத்தை. நம்ம இந்த பூஜையை முடிச்சிட்டு அங்க போகணும்னா கரெக்டா இருக்கும். கும்பிடுங்க. அர்ச்சனை தட்டம். சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க. சாமி பேருக்கு அர்ச்சனை. சாமி, இத்தனை வயசாயும் ஒரு புள்ள குட்டி இல்ல சாமி. நாங்க ஏறாத கோயில் இல்ல, வேண்டாத சாமி இல்ல. எங்களுக்கு ஏதாவது அருள் புரிங்க சாமி. கவலை வேண்டாம்.
விரைவில் உங்களுக்கு வாரிசு உருவாகும். எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவன் செயல். மங்களம் உண்டாகட்டும். வாங்க, போத்தேன்னு உட்காருங்க. கேளுங்க. சுவாமிஜி, எனக்குன்னு எந்த வேண்டுதலும் கிடையாது. ஏன் பிள்ளையோட கால் ஊனம் சரியாகுமா? மனசுல இருந்த ஊனம் போன வழி அதுவும் போகும். சாமி, எப்ப சாமி சரியாகும்? சரியாகும். என் புள்ள நல்லபடியா நடக்க ஆரம்பிக்க இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? அவ சம்மதிச்சதும் இது நடக்கும். சுவாமிஜி, அது எப்பன்னு சொல்ல முடியுமா? நல்லதே நடக்கும். விரைவில் நடக்கும். சுவாமிஜி, என்ன சுவாமிஜி சொல்றீங்க? வேற எதுவும் இருக்கா? சுவாமிஜி, எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா? எல்லாமே உன் வேலைதான். நீதான் எடுத்துக்கணும். அதுவா வராது. எதிர்பார்க்கிற நேரத்துல எதுவுமே தானா கிடைக்காது. அவன் தகுதிக்கேத்த மாதிரி வேலை நிச்சயம் கிடைக்கும். மங்களம் உண்டாகட்டும். வாமா. வம்பை வாங்கினாய், அதற்கொரு விலை கொடுத்தாய். வெண்ணிறம் பாலில் இல்லை, பால் மனம் மாறவில்லை. கொண்டவன் போல் வேறில்லை, ஜென்மக்கடன் துன்பமாச்சி. துன்பம் போகும், இன்பம் வரும். சுவாமிஜி, எங்களுக்கு குழந்தை தவறியதால் தப்பினீர்கள். இருந்திருந்தால் எல்லாம் போகும். அடுத்தொன்று வரும், அதுவே நிலைக்கும். ஆனா சாமிஜி, டாக்டர் எனக்கு பிரச்சனைன்னு. நேரம் சரியில்லை என்றால் மருத்துவனும் மாத்திச் சொல்வான். செல்ல வேண்டிய இடம் வேறு. சென்றால் செழிக்கும் உன் குலம். புரிஞ்சுதா? மங்களம் உண்டாகட்டும். வணங்காமடி குடும்பம் வணங்கும்படி செய்தான். சாமி, எங்க சொத்து பத்தெல்லாம் திரும்ப கிடைக்குமா? அது போனாதானே திரும்ப. வந்தவன் போய்விடுவான், போனது வந்துவிடும். எங்க குடும்பத்துல உள்ள கஷ்டம் எல்லாம் எப்ப தீரும் சுவாமிஜி? திருஷ்டி கழிக்க வந்த கஷ்டம் திரும்பி பாராமல் போயே போகும். நிம்மதியாக போய் வாருங்கள். அனைத்தும் சுகமாக நடக்கும். எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி சாமி. வாம்மா, உட்காருங்க.
உன்னை தொட்டவன் கெட்டிடுவான். சூக்ஷ்மம் புரிந்து கொண்டால் போற்றிடும் இப்புவி உலகு. புரியல சாமிஜி. உனக்கு எல்லாமே புதிர்தான். புரிந்ததும் புரியாது, புரியாததும் புரியாது. சாமி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் சாமி. உன்னை தேடி அது வரல, அதை தேடிதான் நீ போன. சரி, நான் என் குடும்பத்தோட கஷ்டத்தை பத்தி கேக்குறேன். விதித்தது நடந்தது, இனி நடப்பது நல்லதே. எழுந்திருங்க. தங்கா, குங்குமத்தை எடு. குங்குமத்தை எடுத்து கொண்டவளுக்கு கொடு. ஆ. தவறியதில் தவறில்லை, கவலைக்கு வேலை இல்லை. உன் கையால நீயே எடுத்துக்கமா, எடுத்துக்கமா. ஆண்டவன் சித்தம். ஐம் சாரி. மங்களம் உண்டாகட்டும். மேன்மையான குணம் மேலோங்க வைக்கும். இறங்கிச் சென்றால் ஏறி வரும். கலங்கிய மனதின் கஷ்டங்கள் தீரும். உனக்கு ஒரு துணை வந்து சேரும். அதற்கொரு இணை இங்கு ஏது? மங்களம் உண்டாகட்டும். நல்லாயிரு. சுவாமி ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. சுவாமிஜி களைப்பா இருப்பீங்க, வந்து ஓய்வு எடுத்துக்கோங்க. தங்கா, சொல்லிடுறேன் சுவாமி. சாமி சேவமா தங்கறதுக்கு பண்ணிருக்கோம், ஒரு குறைச்சலும் இருக்காது. சரிங்க. ஏற்பாடுகள் பலமாக இருந்தது. ரொம்ப நன்றிங்க சாமி. வாங்க பார்த்து. ஏங்க, சொல்லுமா. நான் போய் பிரசாதம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா. நீங்க போய் உட்காருங்க. தேனே, நீ போய் உட்காரு, நான் பிரசாதம் வாங்கிட்டு இருக்கட்டுங்க, வரேன். நானும் சரி வா. வரேன். பிரசாத குடுவாங்கக்கா. அனு, பிரசாதம் வாங்கிட்டு வா. அக்கா, என்னக்கா அந்த சுவாமிஜி எல்லாத்தையும் நாங்க பாட்டு வாங்கிட்டு மாதிரி சொல்றாரு? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கக்கா. சுவாமிஜியே பாட்டு மாதிரி சொல்றாரு. ஐயோ அனு, அது அருள் வாக்கு, அப்படிதான் சொல்லுவாங்க. ஓ, மத்த நேரத்துல நம்மள மாதிரி பேசுவாரா? ஆமா, மத்த சமயத்துல நம்மள மாதிரி தான் பேசுவாரு. ஆமா, அருள் வாக்குனா என்னக்கா? அது தெய்வம் அவங்க மனசுல நின்னு பேசுன்னு சொல்லுவாங்க. அதான் நடக்கிறது நடக்க போறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆச்சரியமா இருக்குல்ல? சரி வாங்க பிரசாதம் வாங்கிக்கலாம். வாங்க, நீ வாங்கிட்டு வந்துரு. கியூல நின்னு வாங்கிட்டு வரல. எத்தனை பேர் நிக்கிறாங்க? வாங்க.
நல்லா இருக்க? ஏங்க இப்படி குடும்பத்தோட நாம வெளியில வந்து எவ்வளவு நாளாச்சுங்க? சென்னைக்கு வந்து இதுதான் முறை வள்ளியம்மா. நம்ம சொத்து சுகம் திரும்ப கிடைச்சிரும்னு சொன்னதை கேட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. கிடைக்கட்டும். நாம அதுக்கப்புறம் ஒரேடியா பொள்ளாச்சிக்கு போய் நிம்மதியா இருக்கலாமா? அதுவும் சரிதாங்க. இங்கே இருந்தா நமக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம்தான். எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் வள்ளியம்மா.